நம்ம ஆண்டவர் வார்த்தைகள்லாம் திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனம். லூக் சாப்டர் 1 verse 37. லூக்கா 1 அதிகாரம் 37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? ஆங்கிலத்தில் இந்த வேர்ஸை போடும்படி கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? காபிரியேல் என்ற தூதன் மரியாள் இடத்துல பேசுகிற வார்த்தைகளை வாசிக்கிறோம். அல்லேலூயா. For no word from God will ever fail. கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் 36 வசனத்தை போடுங்க. verse 36. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தூதன் மூலமாக இந்த வார்த்தையை அனுப்புகிறார், மரியாளுக்கு அனுப்புகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை நீ ஆண்டவர் வார்த்தை நடக்காதுன்னு நினைக்கிறியா? பாரு, உனக்கு இனத்தாளாக இருக்கிற உன் சொந்தக்காராக இருக்கிற எலிசபெத்து பார்த்தியா? மலடி எனப்பட்ட அவளுக்கு வயசு ஆயிற்று. இந்த வருஷத்தோட அவருடைய கணவனாருடைய திருப்பணி, தேவனுக்கு ஆராதனை செய்கிற அந்த திருப்பணி இந்த வருஷத்தோடு முடிகிறது. அவ்வளோ வயசாயிடுச்சு அவருக்கு. ஆனா அவள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். கர்த்தர் விசுவாசத்தை, ஆண்டவர் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார் தூதன் மூலமாக. அது மாத்திரமில்ல, விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியான எக்ஸாம்பிளையும் கர்த்தர் காட்டி கொடுக்கிறார் மரியாளுக்கு. ஆமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதனால் செய்தியுடைய தலைப்பு, யாருக்கு தேவனாலே எல்லா காரியமும் கைகூடும்? யாருக்கு தேவனாலே எல்லா காரியமும் நடந்தேறும் என்ற காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. பல நேரங்களில் ஆண்டவனுக்கு வாக்கு கொடுத்தாரு, அந்த வார்த்தை நடக்குமா நடக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று பல நேரங்கள் நமக்குள்ள குழப்பங்களும் சந்தேகங்களும் வருகிறது. இந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தரோட வார்த்தை மரியாதை டைரக்டாக சந்திக்குது. கர்த்தர் பேசுகிறார், தேவனாலே கூடாத காரியம். இன்றைக்கு நம்மால கூடாதவைகள் அநேகம் உண்டு, ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாருக்கு தேவனாலே எல்லா காரியங்களும் கைக்கூடி வருகிறது, தேவன் யாருக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறார் என்று நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் 2 தூதர்கள் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டோடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கவனிங்க, இந்த பகுதியில் வாசிக்கும் போது 3 தூதர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் ஆபிரகாமை சந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ஆபிரகாம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு மம்ரே சமபூமி ஒரு வனாந்தரத்தில் ஒரு டெசர்ட்ல கடந்து போகிறவர் போல தேவதூது காணப்பட்டார். ஆபிரகாம் அவங்களை ரிசீவ் பண்ணி அவர்களுக்கு உட்கார வைத்து அவர்களுக்கு விருந்து படைத்தது வாசிக்கிறோம். விருந்து உண்டு போகிற போது அவர் வார்த்தைக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே, ஒரு உப்பவ காலத்தில் ஆபிரகாமே உன்னிடத்தில் வருவேன். அப்போ யாருக்கு தேவனாலே கூடாத காரியம் இல்லை. தேவன் யாருக்கு காரியத்தை செய்ய வல்லவர் என்று நாம் வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எல்லா காரியங்களையும் கைக்குடி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தேவனால எல்லா காரியமும் கைகூடும்? விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க.
இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். இந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமே, வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. ஏன் அவள் நகைத்தாள்? சாராள் ஏன் நகைக்கணும் தெரியுமா? எனக்கு 89 வயசாச்சு. எனக்கு 29 வயசோ இல்லை 39 வயசோ இப்போ இல்லை. எவ்வளோ வயசு? திருமணம் முடிச்சு அந்த 29-39 வயசுல நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. நல்லா ஆவிக்குரிய சரீரபரமான எல்லா நன்மைகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரும் நம்பக்கூடிய நம்பிக்கை அவளுக்கு இருந்து இருக்கும். ஆனால் இப்போது எவ்வளோ வயசா பிந்திடுச்சு? இல்லை சொல்லுங்க. 29-39 வயசு இல்லை. இப்போ சாரால் எவ்வளோ வயசு? 89 வயசு. அப்போ எவ்வளோ வயசு? ஏறக்குறைய 50 வருஷம் கடந்துச்சு. அப்போ அவளுக்கு குழந்தை பெற வேண்டிய நம்பிக்கை 50 வயசு, ஏறக்குறைய 50 இயர்ஸ் கிராஸ்ட். 50 வருஷம் தள்ளி போடப்பட்டது. உங்கள் ஒரு கருத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் அற்புதமாக, அந்த வார்த்தையை அதிசயமாக, அந்த வார்த்தையை நீங்கள் காணும் வரையிலும், அந்த வார்த்தையை நீங்கள் ருசிக்கிற வரையிலும் தேவ வார்த்தை தரையில் விழாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தேவன் வார்த்தை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. யார் அவர் வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க, அவர் கொடுப்பார், நிறைவேற்றி முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுப்பார், நிறைவேற்றி. ஆமா, அவர் கொடுத்தார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமா, ஆண்டவர் வார்த்தை உங்ககிட்ட இருக்கா? அவர் வார்த்தை உங்க உள்ளத்துல இருக்கா? அவர் வார்த்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் நீங்க வார்த்தை கொடுத்தாரு, எழுதி வச்சிருக்கிறீங்களா? எல்லாம் உங்க நினைவுல வச்சிருக்கிறீங்களா? இதயத்துல வச்சிருக்கிறீங்களா? ஒன்று ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லக்கூடும். அவர் வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவள் சொல்லுகிறாள், நான் கிழவியும் ஆண்டவன் முதிர் வயது. அவள் சொல்றார், நான் கிழவி. யார் சொல்றது? சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னது? சாராள் தன்னை பற்றி அவளை சொல்லிக் கொள்கிறாள். நான் யார்? நான் கிழவி, என் கணவன். நான் கிழவின்னா அவர் யாரு? ஆனா நம்ம கிழவன் சொல்லலாங்க. நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் இருக்கிறார். ஆமே, அவளுக்கு ரியாலிட்டி புரியுது. என்ன ரியாலிட்டி? வயசாயிடுச்சு, இனிமேல்ட்டு அது குறித்த காரியங்களை குறித்து யோசிக்க கூடாது. மற்ற பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க மாதிரி, ஸ்பிரிச்சுவல் சைல்டாக எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் அவள் நினைச்சிருக்கிறா. அது மாத்திரமில்லை, அவகிட்ட நூற்றுக்கணக்கான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரங்க பிள்ளைகளாம் நம்ம பிள்ளைகளாக வச்சு பார்த்து சந்தோஷமா இருந்துக்கணும், அப்படிலாம் அவன் மைண்டை பக்குவப்படுத்திட்டா. அது மாத்திரம் இல்லை, அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. யாருக்குள்ள? சாராளுக்குள்ள குற்ற உணர்வு என்ன தெரியுமா? குழந்தை பிறக்காத காரணம் நான் தான் தடை. அந்த நாட்களில் மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், வேதாகமத்து நாட்கள் இருந்திருந்தா ஐவிஎஃப் சென்டரு, கவனிங்க, ஐவிஎஃப் சென்டரு, இது மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அது மாதிரி இருந்திருந்தா சாரால் எத்தனை கோடிகள் செலவழிச்சிருப்பாங்க தெரியாது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு சாரால் போயிருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் வந்துச்சு. சாரால் இவர்களை வாக்குத்தத்த சந்ததி, கேத்துரால் மூலமா பிள்ளை வந்தது, ஆகாரம் மூலமா பிள்ளை வந்தது. சாராள்கிட்ட வரும்போது பிள்ளை இல்லை. அப்போ அவளுக்கு தெரியும் ஆபிரகாம்கிட்ட பிரச்சனை இல்லை, என்கிட்ட தான் பிரச்சனை. பல நேரங்களில் அந்த திருமண உறவுகளில் யாருக்கிட்ட பிரச்சனை? இன்னைக்கு திருமணம் முடிச்சு 6 மாதம் ஆகக்கூடாது, 1 வருஷம் ஆகு, என்ன உனக்கு பிள்ளை இல்லையா, உடனே ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாதா? 1 இயர்லேயே ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாதா? டெஸ்ட் பண்ணக்கூடாதா? பெண்ணு வீட்டிலேருந்து பிள்ளை வீட்டில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி அது இதுன்னு பார்த்து யாரை பிளேம் பண்ணுறது? குழந்தை திருமணம் முடிச்சு 1 இயர்லேயே யாரை பிளேம் பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற உலகம். பிள்ளை வராதுக்கு என்னத்தை காரணம் காட்டலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற, சொல்ல நினைக்கிற உலகம். இன்னைக்கு வாழ்க்கை முறையே மாறி இருக்குது.
அவள் என்ன நினைத்தால் என்ன யோசித்தால் தெரியல, ஆனா அவ உள்ளத்திலிருந்தெல்லாம் வருது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரோட வார்த்தை வருது. ஒரு உப்பவ காலத்திட்டத்தில் வருவேன். 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் அவளை நோக்கி, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அவர் சொல்றாரு கர்த்தர். அப்பொழுது அவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டம், அப்பாயிண்டட் டைம், ஒரு உற்பவ காலத்திட்டம், நான் குறிச்ச காலத்தில் திரும்ப வருவேன். ஆபிரகாமே, ஐ வில் கம் பேக், நான் திரும்ப வருவேன். அப்பொழுது வாசிக்கலாம், உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு, அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பான். அவர் சொல்றாரு, உற்பவ காலத்துல வருவேன். அப்போது மனைவியாகிய சாராளுக்கு யார் இருப்பது? ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை ஆமா கேட்கறது, நல்லா வந்து கேட்கலாம்ல, அதை ஒத்து கேட்கறது, ஒற்று கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பேசுறாங்கன்னு அங்க இருக்குது இன்னொரு கூடாரம், ஆனா காதெல்லாம் இருப்பது இன்னொரு கூடாரம். ஏனென்றால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் இந்த முக்காடிட்டு கொள்வது நல்ல காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ பணிவாக இருப்பாங்க. அப்போது அவர் அங்கே இருந்தாலும் என்ன பேசுகிறாள் கேட்டுக்கொண்டிருக்கிறா. சரி கேட்டே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம்ல. அப்போது அவள் அமைதியாக இல்லை. கேட்ட உடனே அவள் ரியாக்ட் பண்ணுறா. சாராளுக்குள்ள ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அந்த வார்த்தையில் கேட்டு ஆபிரகாம் அப்படியே எடுத்துக்கொள்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து 2 தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது பயபக்தியோடு ஆபிரகாம் நின்று கொண்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்குள்ள என்ன வந்தது? இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தா. ஆனால் அப்போ அவருடைய ரியாக்ஷன், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறா? கேட்டுக்கொண்டிருந்த உடனே, நான் கிழவி, என் கணவரும் வயது சென்றவர் முதிர்ந்தவராக இருக்கிறார், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகளுக்குரிய காரியங்கள் நடக்குமோ என்று சொல்லி அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டிருக்கிறாள். 13ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு. இப்ப கர்த்தர் இந்த கூடாரத்துல இருக்கிறாரு, ஆனா அந்த கூடாரத்துல அவருடைய ரியாக்ஷனில் கர்த்தர் இங்க ரெஃப்ளெக்ட் பண்றார். சிலர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இல்ல, அப்படி என்ன அர்த்தம்? ஒண்ணுமே சொல்லல, வாய்த்தன் சொல்லல, ஒருத்தர் பார்க்கும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேஸ்லயே அவங்க என்ன ஹார்ட்ல இருக்கிறதால எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சாராள் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறாள், தனக்குள்ளே சிரிச்சுக்கிறா. கர்த்தர் சொல்றாரு, சாராள் நகைச்சு அவ சிரிக்கிறா. என்னன்னு? 39 இது 89 எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இது 39 89 இதுதான் அவருடைய ரியாக்ஷன். எனக்கு அருமை தேவஜனமே, பல நேரங்களில் நம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய ரியாலிட்டியை பார்க்கிறோம், நம்முடைய இயலாமையை பார்க்கிறோம். மனுஷன் பல நேரங்களில் தன்னுடைய இயலாமையை பார்க்கிறான். அங்கதான் அதுதான் அவளை செய்து கொண்டு இயலாமை பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை அவளை பலமாய் சந்தித்தது. கர்த்தருடைய வார்த்தை அவளோடு இடைப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, அவள் நகைத்து இப்படி சொல்றா சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு 14ஆம் வசனம், கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உறுதியா இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து தேவன் அவர் வார்த்தையை மாற்றவில்லை. தேவன் உன் சூழ்நிலைகளை பார்த்து அல்லது உன்னுடைய இயலாமையை பார்த்து உன்னுடைய நெருக்கத்தை பார்த்து தேவன் வார்த்தை கொடுப்பதல்ல, அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வைத்து அவர் வார்த்தையை அனுப்புகிறார். ஆமே, யாருக்கு தேவன் எல்லா காரியத்தையும் கைக்கூடி வர பண்ணுகிறார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் இன்னும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். என்னது? கர்த்தர் ஒரு சந்ததி நட்சத்திரங்களை போல இருக்கும் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். சாராளுக்குள்ள வார்த்தை பெற்றவர்களுக்கும் அந்த வார்த்தையோடு இருக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். இது வார்த்தை பெற்றவர் உறுதியா இருக்கிறார், வார்த்தையோடு நிற்கிறவங்க கொஞ்சம் தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இது எல்லா இடத்துல நடக்கிறதா. சாராளுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம். கர்த்தரோட வார்த்தை மறுபடியும் ஆபிரகாமுக்கு சந்திக்க verse 14, கர்த்தரால், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்கா?
ஆமென். கர்த்தரால் ஆகாது எதுவும் இல்லை. மகளே மகனே, உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் ஆகாது எதுவுமே இல்லை. உனக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ண அவரால் முடியும். தேவனால் கூடும். யாருக்கு தேவனால் கூடும்? முதலாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனால் கூடும். சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனால் கூடும். அவர் வார்த்தை சொன்னாரானால் அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமை, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் எனக்கு நிறைவேறும். வாயில தர சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் நிறைவேறும். ஒன்றும் தரையில விழாது. காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். அவர் வார்த்தை நிறைவேற்றி முடிக்கும். ஆமே, அவர் வார்த்தை நிறைவேற்றி முடிக்கும். நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு புதிய ஜீவனோடு நான் இருப்பேன். நான் வாழ்ந்திருப்பேன். ஆமே, நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்காதிருப்பேன். கர்த்தருடைய கரம் என்னை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். ஒரு ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தை செஞ்சு முடிக்கும். ஆமே, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனால் எல்லாம் கூடும். யாருக்கு எல்லாம் கூடும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள். அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தை அப்படி நின்றுச்சா? உற்பவ காலத்திட்டத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், பைபிள் எழுதப்படலை, ஆனால் ஒரு சீனை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் தூதர்லாம் வந்தார்கள். ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டாங்க, வார்த்தை கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. கூடாரத்தில் இருக்கிற சாரால் நகைத்தால். இல்லை நகைக்கலன்னு சொன்னா, இல்லை நீ நகைத்தான் கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு ஆபிரகாம் விட்டு அவர்கள் கடந்து போனார்கள். லோத்தை சந்திப்பதற்கு அவர்கள் கடந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். சோதோம் கொமராக்கு போயிட்டாங்க. அடுத்தது ஆபிரகாமும் சாரால் சந்திக்கிறாங்க. எழுதப்படலை, ஆனால் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் இடத்துல சாரால் வருகிறா. என்ன வந்தாங்க? அந்த 3 புருஷர் இப்படி சொல்லிட்டாங்களே. ஆபிரகாமும் சாரால் பேசுறாங்க. ஆபிரகாம் பார்த்துருப்பார். நான் கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை தெரியுமா. உள்ளுக்குள்ளேயே குமரி சிரிச்சிருப்பா. நான் கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்துச்சு. நீ இப்படி சொன்னல்லம்மா, நீ மனசில் நினைச்ச இல்லாத சொல்லிட்டா இருப்பார் அவர். பல நேரங்களில் நான் மனதில் நினைப்பதும் கர்த்தருக்கு அறியும். எல்லாம் சொல்லுங்க, நான் மனதில் நினைப்பது அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மனதில் நினைப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் வாய் திறந்து பேசுவதையும் அறிந்திருக்கிறார். இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமா, நம்மளை மட்டும் கர்த்தர் அறிந்திருக்கல, நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமா, அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், ஆபிரகாம் கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார். என்ன தெரியுமா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் எல்லாம் முடியும். சாரால் மறுபடியும் உட்கார்ந்துருப்பா. என்னங்க சொல்றீங்க பாருங்க. அந்த கூடாரத்தில் இங்க நடந்து வரதே எனக்கு சிரமமா இருக்குது. நடக்குமா? முடியுமா? காரியங்கள் கைக்கிட்டு வர பண்ண முடியுமா? நீங்க ஸ்ட்ராங் மேன், நான் வீக் வெசல். அந்த அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். ஆனா ஆபிரகாம் அவளை பார்த்து, சாராளை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் கூடும். உனக்கு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீ சாராளா ஆபிரகாம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாராளா ஆபிரகாமா? ஆமா, நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாராளா? சாராள் என்ன செய்தால்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நகைத்தாள். கர்த்தருடைய வார்த்தையை அவள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய ரியாலிட்டியை பார்த்த, நான் கிழவி, அது நடக்கல, இது நடக்கல, முடியாது, நடக்காது, இதையே அவள் பேசி கொண்டிருந்தாள். ஆனா விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாங்க. சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்கள் வார்த்தையை பேசுவார்கள். ஆமா, விசுவாசியாதவர்களோ இயலாமை பேசுவார்கள், நடக்காதவைகளை பேசுவார்கள், அல்லது பலவீனத்தை பேசுவார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுவார்கள். நீ விசுவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாம. உன்னால கூட அது உண்மை அவருக்கு தெரியாதா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லக்கூடும். தேவனுக்கு தெரியாதா? அந்த வார்த்தையை அவளுக்கு அந்த வேலையில் அனுப்புவதற்கு முன்பாக தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? பாட்டிக்கிட்ட வந்து வார்த்தை சொல்றான், அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. கர்த்தர் அந்த வார்த்தை சுமந்து கொண்டு வருகிறார். வார்த்தையானவரே வந்திருக்கிறார். ஆகா, ஆபிரகாம் வீட்டில் அவர் சாப்பிட்டார். ஆமா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லுவார், ஆபிரகாம் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுவார். இதை அங்க இருக்கிற யூதர்களை கேட்டு இயேசுவை கல்லெடுத்து அடிப்பதற்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அந்த வெளிப்பாடு என்னன்னா, ஆபிரகாம் இயேசுவை தரிசித்தான். இதுதான் சம்பவம்.
ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சிருக்கிறார். ஸோ ஆபிரகாமிட்ட வார்த்தை அவருக்கு தெரியாதா? தாத்தா பாட்டிக்கிட்ட போனோம், அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? நான் வார்த்தை கொடுத்துருக்கிறேன் ஆபிரகாமுக்கு, அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிக்க போகிறேன். அதுக்கு கர்த்தர் அகைன் வந்து கர்த்தர் ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறார். ஏற்கனவே கர்த்தர் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, அகைன் ரீகன்ஃபர்மேஷன். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க சிறப்பு என்ன தெரியுமா? வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தையோட நிற்கல, அகைன் ரீகன்ஃபர்மேஷன். மறுபடியும் கர்த்தர் அந்த வார்த்தையில் நிலைச்சிருப்பான்றாரு. கர்த்தரோட வார்த்தை மறுபடியும் உன்னை சந்திக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உனக்கு செய்ய போகிறது நிச்சயம், கர்த்தர் உனக்கு செய்ய போகிறது உறுதியானது, கர்த்தர் தகுந்த காலத்தில் குறித்த நேரத்தில் நிறைவேற்றி முடிக்க போகிறார் என்று ஆபிரகாம் மைண்ட, அவங்க சிந்தையை, அவங்க இதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசித்திருக்கிறார். இந்த விசுவாசிக்கிறவங்கள வார்த்தையை கர்த்தர் இந்த விசுவாசத்தில் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அந்த எரிஞ்சிட்டே கொஞ்சம் அந்த விளக்கு எரிஞ்சு கொஞ்சம் அப்படி டல் ஆகும்போது கர்த்தர் மறுபடியும் வந்து எண்ணெய் ஊற்றுறார். இல்லை ஆபிரகாம் விசுவாசம் எரியட்டும், உன் விளக்கு போல நெருப்பு போல உன் விசுவாசம் எரிஞ்சு கொண்டே இருக்கட்டும், மறுபடியும் எண்ணெய் ஊற்றுறார். சாராளோட வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும். சாராளுக்கும் ஆபிரகாம் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன். சாராள் இப்படி சொல்லுகிறா, ஆபிரகாம் இல்ல அவர் சொன்னது நடக்கும். கிழவி, நீ கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அவர் பலப்படுத்த வல்லவர். ஆமே, உன் இயலாமை மாற்ற வல்லவர். உனக்கு அவர் பலம் கொடுப்பார், திடம் கொடுப்பார், தைரியம் கொடுப்பார், சத்துவம் கொடுப்பார், எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறவள் நிறைவேற்றி முடிப்பார். ஆமே, இந்த காரியங்கள்லாம் நடந்து இருக்கிறது. எல்லா காரியம் கைக்குடி வரப்படுகிறது. காலங்கள் கடந்து போகிறது, ஒரு காலங்களாய் கடந்து போகிறது. நடந்து என்ன தெரியுமா? 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகிறது. ஏதோ போல நார்மலாக இருக்குது போல அவள் இருந்து கொண்டிருக்கிற கடந்து போகிறது. திடீரென்று சாராள் சரீரத்தில் மாற்றம் வருகிறது. அது இருக்கிற வேலைக்காரங்களாம், அம்மா என்னம்மா ஆச்சு, நைட்டு என்னம்மா சாப்பிட்டீங்க, உடம்பு சரியில்லையா, சுகம் இல்லை, எனக்கு வாமிட்டு வந்துட்டே இருக்குது. உடனே அங்கே இருக்க மருத்துவச்சிகளை கூப்பிடுறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. மருத்துவச்சிங்க பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்குறாங்க. இல்லை அம்மா நைட் ஏதோ சாப்பிட்ருக்காங்க, ஏதோ பிரச்சனை பழகுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் மருத்துவச்சிகளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் மருத்துவச்சிங்க விழிக்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் மருத்துவச்சிகை தான் இல்லை, அந்த நாட்கள் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. மருத்துவச்சிங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாழைப்பிள்ளைக்குன்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க சொல்லிடலாம். ஆனால் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது? பயப்படுறாங்க. என்னம்மா கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறீங்க, என்ன பிரச்சனை? இல்லை, அவங்க முறைமைகள் படி சொல்கிறாங்க. மறுபடியும் விழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் இல்லைம்மா இப்போ சரியாயிடும் நினைக்கிறாங்க. மறுபடியும் சாராளுக்கு 89 வயசு பாட்டிக்கு என்ன வருது சொல்ல மாட்டீங்களே. ஓ, அந்த நாட்களில் வாமிட்டிங் இருந்துச்சான்னு கேட்குறீங்களா? சிம்டம்ஸ் மாறல, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எல்லாம் அதே சிம்டம்ஸ் தான். ஆமே, அம்மா நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க என்று சாராளுக்கு சொல்லப்படுகிறது. சாராளுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. ஆமே, அப்போ சாராள் அழுதாள். ஏன் அழுதா தெரியுமா? கர்த்தர் வார்த்தையை நான் சந்திச்சது, நான் விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தேன். ஆனால் அவர் வார்த்தை என்னை சந்திச்சது, அந்த வார்த்தை எனக்குள் கர்ப்பமாய் உருவாயிற்று. அவர் வார்த்தை, ஆமே, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவன் அந்த வார்த்தையே அற்புதமாய் மாறும். ஒரு ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் சாராளை பலப்படுத்தினார். ஆமே, அவள் என்றைக்கு கருவுற்றாள் என்ற செய்தி கவனிங்க, அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அவள் என்றைக்கு கருவுற்றாள் என்ற செய்தி கேள்விப்பட்டதோ அன்றையிலிருந்து அங்கே பெரிய செலப்ரேஷன், அவங்க கூடாரங்களில் பெரிய செலப்ரேஷன் ஆரம்பிச்சுதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தை எனக்கு நிறைவேறும். வாயத்தன சொல்லுங்க, அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தை எனக்கு நிறைவேறும். அந்த வார்த்தை தரல விழாது. ஆமா, விசுவாசிக்கிறவங்க வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, விசுவாசிக்காதவங்க புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க வார்த்தையை பேசுவாங்க, விசுவாசியாதவர்கள் எதை பேசுவார்கள்? புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. இது நடக்கலை, இது செஞ்சு பார்த்தேன், அது நடக்கலை, அது நடக்கும்னு நினைச்சேன், அது நடக்கலை. எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா இருக்குது. ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்ற பிளான் கொடுத்துருவார். ஆண்டவருக்கு சிறப்பு என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் இதான்பா செய்ய போறேன் உனக்கு,
உனக்கு இதை செய்ய போறேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுத்து தேவன் டைரக்ஷன் கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையின்படியே அவர் நடத்துவார். ஆனால் விசுவாசிக்கிறவங்க, விசுவாசியாதவர்கள் அது நடக்கலாம், அவங்களுடைய கண்கள் எங்கெங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் கண்கள் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னார் ஆபிரகாம்? வாப்பா, உன் கண்கள் ஏறெடுத்துப்பார், வானத்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், உன் சந்ததி நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, யாருக்கு தேவனால் எல்லா காரியங்களும் கைக்கூடி வரும், யாருக்கு தேவன் செய்து முடிப்பார்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. வாசிக்கும் போது வாசிக்கலாம். ரோமர், அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி 16ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 16ல இருந்து வாசிக்கலாம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். நம்மலாம் யார்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். விசுவாசிக்க கூட முடியாத சூழ்நிலையில ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு காரியம் கைகூடி வந்தது. தேவனால் எல்லாம் முடிந்தது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கூடாததுன்னு இல்லை. ஆமாம், யாருக்கு கூடாதது கூடும் சொல்லுங்க, கூடாதது கூடும் சொல்லுங்க, கூடாதது கூடும். யாருக்கு கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார்? யாருக்கு கூடும்? விசுவாசிக்கிறவங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய ஆபிரகாமை சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்த நிச்சயம். ஆமே, நீ விசுவாசிப்பாயானால் அந்த வாக்குத்தத்த உனக்கும், சொல்லுங்க, விசுவாசிப்பாயானால் உனக்கும் நிச்சயம். இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயம். ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 18-19 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை நம்புறதுக்கான சாத்திய கூறுகள் எதுவுமே இல்லை. ஆனா அவன் நம்பிக்கையோடு, சத்தமா சொல்லுங்க, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும், சொல்லுங்க, நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சாரால், உன் வேலை உன் விசுவாசம் குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல சாரால், உனக்காக நானும் விசுவாசிக்கிறேன் சாரால், என்னோடு கூட நில்லு, அந்த விசுவாசத்தில் நில்லு. கர்த்தர் பலப்படுத்த வல்லவர், கர்த்தர் திடப்படுத்த வல்லவர், கர்த்தர் உனக்கு காரியங்களை கைக்கூடி வர பல வல்லவர், உன் சரீரத்தை பலப்படுத்துவார். ஆமென். வார்த்தையினால சாரால் சொந்து போகிற போதெல்லாம் வார்த்தையினால பலப்படுத்தினார். சாராலே நில்லு, உன் சரீரம் பலப்படும், கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். ஆமென். சில நேரங்களில் தேவன் நம்ம வாழ்வில் ஒரு காரியம் ஒருவேளை தடைப்பட்டு இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், அவர் வார்த்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. நேற்று இரவு ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன், ஒரு போதகருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த போதகர் செய்தியில் இப்படியாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஒரு கூட்டத்தில் அவர் பிரசங்க மன்றத்தை சென்றிருந்தாராம். அந்த கூட்டத்தில் அங்கே சபை விசுவாசிகள் அவர் உறவினர் ஒருவர் கொண்டு வந்திருந்தாங்க. முடித்த பிறகு அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லாங்க, எங்களுக்கு திருமணம் முடிச்சு இத்தனை வருஷங்கள் ஆயிற்று, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சபை விசுவாசியோட உறவினர்கள் நாங்கள் கடைசியாக அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, எங்களுக்கு விரக்தி, எத்தனையோ சென்னையில் இருக்க எத்தனையோ மருத்துவமனையில் சென்று ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், ஒன்றும் கைக்கூடி வரலை. எங்கள் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவழித்து போட்டோம். எதுக்கு? ஹாஸ்பிட்டல்ஸுக்கு.
சொல்றாங்க ஏறக்குறைய 1.5 கோடி ரூபாய், இல்ல கவனிங்க, ஏறக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்காக 1.5 கோடி ரூபாய் எங்க வீட்டெல்லாம் வித்து சொத்தெல்லாம் வித்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற 1.5 கோடி ரூபாய் செலவழிச்சு போட்டோம் குழந்தை பாக்கியம் இல்லை. கடைசியாக என்னன்னு தெரியல, இவங்ககிட்ட பேசணும், இவங்கள பார்க்கணும்னு நினைச்ச சொந்தக்காரங்க, அதனால இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை வந்து பார்த்துட்டு போகணாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அப்படியே எங்கள் பாஸ்டரையும் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லுகிறீர், ஆனால் நாங்கள் நம்பலை. நாங்கள் இங்கேருந்து போய் சாக போகிறோம் அப்படியே சொல்கிறாங்க. கடைசியாக இவங்களை பார்க்கணுன்னு நினச்சோம், மனசில் தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க இல்லை, எங்கள் பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கிறோம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோன்றாங்க. அந்த போதகர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க, இத்தனை கோடி செலவழிச்சிட்டீங்க, பரவாயில்ல, ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், இதே பட்டணத்தில் 1 மாதம் தங்கிடுங்க. இவங்க வீட்டில் 1 மந்த் 30 நாள் தங்கிடுங்க. 30 நாளில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலைன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் சொன்னபடி செஞ்சுருங்க அப்படின்ட்டார். வந்தவர்களுக்கு அதிர்ச்சி தாங்கலை. சரி, இத்தனை வருஷம் நம்ம செலவழிச்சிட்டோம், எவ்வளோ செலவழிச்சு போட்டோம். தேவனுடைய மனுஷன் கொள்ளுகிற வார்த்தையை அவங்க விசுவாசிக்கவே இல்லை. சொந்தக்காரர் சொன்னாங்க, இல்லை 30 டேஸ் இங்கே தங்குங்க. அந்த போதகர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணார். வயசாயிடுச்சு, எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலையும் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எல்லாம் ஃபெயிலியர். போதகர் வார்த்தையை கேட்டு 30 நாள் இங்கே தேதியை குறிச்சுக்கொள்ள, 30 நாள் நம்பிக்கை இல்லாது இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை கொண்டு வந்த அந்த சபை விசுவாசிகள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி அவர் அனுப்பினார். அவர்கள் தங்கியிருந்த 4 வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போவாங்க. சரியாக 1 மந்த் முடிச்ச பிறகு வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் இன்னையோட முடிஞ்சிச்சு 30 நாள், நாளைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் என்று சொல்லி அவங்க வந்து நிற்கிறாங்க. போதகர் சொன்னார் அவளை பார்த்து, வெரி குட், நீங்கள் வந்து 1 மாதம் ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் ஊருக்கு போகாதீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுங்க. அவர்கள் விழிக்கிறார்கள். ஏன் ஹாஸ்பிட்டல் போனோம், பாஸ்டர்? நீங்க சொல்றபடியெல்லாம் அதெல்லாம் இல்லை பாஸ்டர், நீங்க சொல்லுகிறதுக்கான அறிகுறிகள் ஒன்றுமே இல்லை. போதகர் சொன்னார், இல்லை, நீங்க ஊருக்கு போறத ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அவர்களுக்கு ஒன்றும் புரியல. தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை செய்யுங்க உறவுக்காரங்க சொல்றாங்க. அதனால இருந்து காலை எழும்புறாங்க, நேராக ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. சொல்லி இது மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் பார்த்து ஒரு மணி நேரம் எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு 2 hours பற்றி ரிசல்ட் எல்லாம் வருது. டாக்டர் வந்து சொல்லுகிறாரு, நாங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்வதற்கு முன்பாகவே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ரிப்போர்ட்னாலும் எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் சென்னைக்கு போகிறோம் என்று சொல்லி கிளம்புறாங்க. அப்போ அவங்க சொல்கிற, டாக்டர் 1 நிமிஷம் நில்லுங்க. இல்லை டாக்டர், நாங்கள் எல்லாம் இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம், இது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இது இந்த ஊரில், இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டோம், அதனால் நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி கதவை பிடிச்சு அவர் வேகமாய் திறந்து வெளியே போகிறார். அப்போது அவர் சொல்கிறார், உங்கள் மனைவி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 1 month. கிளம்பி வெளியே போறார். அவன் மனைவி அவருக்கு பின்னாடி கிளம்பி போறாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, இப்போது உங்க மனைவி 1 month பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஷாக்ல அந்த மனைவி, அந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க. இவர் திரும்பி, என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ், பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது, நீங்க இப்ப டிராவல் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்டோன்னு அப்படியே அவர் நடுங்கி போனார்கள். ஏன்னா எல்லா இடத்துலும் எல்லா 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா பாத்துங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தும் ஃபெயிலியர். டாக்டர் கடைசியில் ரிப்போர்ட் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இந்த கர்ப்பம் செத்து போன கர்ப்பம், ஃபைப்ராய்டு, அந்த ஃபெலோப்பியன் டியூப் ஃபுல்லாக ஃபைப்ராய்ட்ஸ், ஒன்றுமே நடக்காது. அந்த ரிப்போர்ட் எல்லாம் அவ்வளோப்பட்ட ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஆர் ப்ரெக்னென்ட். அதிர்ந்து போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அப்படியே காரை திருப்பி நேராக சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சு வாசப்படியில் நம்ம உள்ள கூட போல, சர்ச்சு வாசப்படியில் கணவன் மனைவி தேம்பி அழுது நின்று கொண்டு இருக்கிறாங்க. போதகருக்கு தகவல் போதகர் வருகிறார். போதகர் வந்த உடனே போதகர் காலில் விழுந்தாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ டாக்டர் காலில் விழுந்தோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இரவு பகலாக காத்திருந்தோம், எத்தனையோ லட்சங்களை செலவழிச்சு போட்டோம், இல்லை. ஆனால் அந்த இயேசு சாமி எங்களுக்கு அற்புதம் செஞ்சார். ஆமாம்,
நாங்கள் விசுவாசிக்கல, எங்கள் சொந்தக்காரங்க இவங்க விசுவாசிச்சாங்க, ஆண்டவர் வார்த்தை நிறைவேறுன்னு அந்த வார்த்தை நம்பணும், அந்த வார்த்தை நிறைவேறி முடிக்குன்னு சொன்னாங்க. நான் சாக போன மாதம் நாங்கள் செத்து போயிருப்போம், சாகிறதுக்கு முன்னாடி இவங்களை பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் இவங்க இன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்தை கொண்டு வந்தாங்க, அந்த இயேசு எங்களை கைவிடலை. ஆமாம், புற மார்க்கத்தான் தேவ ஆலயத்துக்கு முன்னாடியே நின்று தேவாலயத்துக்கு முன்னாடியே விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. இனிமேல் ஜீவனல் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்று என்றைக்கும் மாறல. அவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரன்னா இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுகிற, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே மகனே, உனக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரையில் உன்னை கைவிடவே மாட்டார். உறுதியாயிரு. அவர் வார்த்தை உன்னை வாழ வைக்கும். அவர் வார்த்தை உன் தலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லை, நம்புறதுக்கான சூழ்நிலைகள் சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்றாலும் அதை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தேவனால் யாருக்கு காரியங்கள் கைகூட? முதலாவது விசுவாசிக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் அந்த விசுவாசத்தை தான் மேலோங்கி நிற்கணும். என் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஓரம் வச்சுட்டு நான் அவர் வார்த்தையை விசுவாசிப்பேன். ஒரு வார்த்தையை விசுவாசிப்பாயானால் உனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளிடுவார். திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நன்மையானவர்களை செய்வார். மனுஷர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அவர் வார்த்தை உன்னை வாழ வைக்கும். அவர் வார்த்தை உன்னை அற்புதமாக நேர்த்தியா நடத்தும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியம் கைகூடி வரும். ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்திராத மகளே, அவர் வார்த்தை அற்புதமாய் செய்யும். அவர் வார்த்தை நேர்த்தியாய் நடத்தும். ஆமென். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்படுகிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். verse 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் யாரு? ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. சாராளுக்கு விசுவாசம் கொஞ்சம் தள்ளாடிச்சு. சில நேரங்களில் விசுவாசிப்பால், சில நேரங்களில் விசுவாசத்தில் குறைஞ்சு போவாள். நம்ம பல நேரங்கள் அப்படிதான். வார்த்தைகளை கேட்கும் போது, ஆராதனை அட்டன் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம சந்திக்கும் போது கொஞ்சம் உற்சாகமாக இருப்போம். பிறகு சூழ்நிலைகள், போராட்டங்கள், மனிதர்கள் கேட்கிற வார்த்தைகளை வைத்து சோர்ந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தார் அன்றைக்கு அந்த வார்த்தையை அவளை சந்தித்தது, அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். 1 மாதம் தங்க வந்தவங்க அதே பட்டணத்தில் 1 வருஷம் தங்கியிருந்தாங்க. 1 வருஷம் தங்கி இருந்து அதே பட்டணத்தில் டெலிவரி பண்ணி குழந்தையோட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த சபையில் இருக்கிற, கவனிங்க, அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்து, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், விருந்து கொடுத்து மகிழ்ச்சியோடு கூட பட்டணத்துக்கு போனாங்களாம். ஆமென். அல்லேலூயா. எங்க விசுவாசத்தை தேவன் தொடங்கினார், அதே இடத்துல தேவன் அவளை சாட்சி அவன் நிறுத்தினார். ஆமென். ரிப்போர்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போனாங்களாம். அங்க இருக்கிற டாக்டர், என்னம்மா இன்னும் நீ இருக்கிறியா? டாக்டர் கேட்டாரா, இன்னும் நீ இருக்கிறியா? திரும்ப எதுக்குமா வரீங்க? ஏன்னா அவங்ககிட்ட மணி எல்லாம் தீர்ந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களெல்லாம் குழந்தை பிறக்காதுன்னு எழுதி கொடுத்துமே. எந்த டாக்டர்கள் இருந்தாராம், அந்த சீனியர், ரொம்ப சீனியர், அவர் பேசினாராம். அப்போது கதவை திறந்து கொண்டு அவனுடைய மனைவி உள்ளே வந்தாராம். டாக்டர் பார்த்தாராம். பார்த்துட்டு, என்னம்மா குழந்தை அடாப்ட் பண்ணியிருக்கிறீங்களா? சொந்தக்கார பிள்ளையா இல்லை கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்கேன் கேட்டாராம். அவர் சொன்னாங்களாம், அது அடாப்ட் பண்ணதில்லை, ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அடாப்ட் பண்ணலை, ஆண்டவரே கொடுத்தது. அவர் அதிர்ந்து போனாராம். ஹவு? எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து கொடுத்தாராம். எல்லாம் ஃபெயிலியர். அவர் சொன்னாராம், ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்து, நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கான பில்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, எல்லா ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் பெரியவர் என்பதை சொல்லிக்கொள்ள தான் உங்களை வந்தேன். எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர் என்பதை சொல்லிக்கொள்ள தான் வந்தேன். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்கேயும் போல ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் செய்யாதது ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்பது விளங்க பண்ண. என்னென்ன ஹாஸ்பிட்டலில் போனாங்களோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து குழந்தையும் காண்பிச்சு கர்த்தர் செய்தது என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்களாம். ஆமே. எல்லா டாக்டர்லாம் அதிர்ந்து போனார்களாம்.
அவர்கள் எல்லாரும் பயபக்தோடு எழுந்து நின்று, உங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், நீ ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர், உனக்கு அற்புதம் செய்தவர் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஒரு டாக்டர் மட்டும் கவனிங்க, ஒரு டாக்டர் மட்டும் என்ன செஞ்சாராம்? இல்லை நான் நம்பவே முடியாது, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை, நம்பவே முடியாது என்று சொல்லி அவர் இல்லை மறுபடியும் உனக்கு ஸ்கேன் பண்ணனாராம். என்றால் அவருக்கு தெரியுமா, அதில் ஸ்பெஷாலிட்டியில் அதில் ரொம்ப டீப்பாக படித்தவர். அவர் சொன்னாராம், அவ்வளோ ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருந்தது, இது இருந்துச்சு, அது இருந்துச்சு, மறுபடியும் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாராம். அவர் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாராம். ஸ்கேன் பண்ணி பார்த்து அதிர்ந்து போனாராம். எந்த மனுஷன்லாம் அப்படிப்பட்ட சர்ஜரி பண்ணால் கூட அது நடக்க முடியாது என்ற சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த டாக்டர் அந்த பார்த்த பழைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு புதிய ரிப்போர்ட்டை பார்த்தாராம். அவ்வளவு நேர்த்தியாக தேவன் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆமென். எல்லா தடைக்கற்களையும் தேவன் உடைத்திருக்கிறார். உன் ஆண்டவரால் கூடாது எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் அநேக தடைக்கற்கள் இருக்கலாம். எல்லா தடைகளை உடைத்து நீ முன்னேறி செல்ல, மேற்கொண்டு செல்ல கர்த்தர் சுதந்தரிக்க கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 19 அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. மகளே மகனே, உன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்காத, உன் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் பலவீனமா இருக்காத. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். செத்து போச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த செத்து போனதை உயிர்ப்பிக்க விசுவாசத்துக்கு கூடும் அவன் அறிந்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்து போனதை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். கர்ப்பம் செத்து போச்சு உண்மைதான், சரீரம் செத்து போச்சு உண்மைதான், அதை உயிர்ப்பிக்க அவரால் கூடும். சொல்லுங்க, அவரை உயிர்ப்பிக்க. சத்தமா சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உணர்வூட்டுகிற வல்லமை, உற்சாகம் ஊட்டுகிற வல்லமை அவர் வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தை கவனிங்க, ஒன்றைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் வார்த்தை உங்களை சந்திக்குமானால், அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருமானால், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், உங்க தலையை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிறுத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் கூடாரம், சாராளின் கூடாரம், அவங்க தங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா, அவள் என்றைக்கு கருவுற்றாள் என்ற செய்தி கேட்ட உடனே காட்டுத்தீ போல மேய்ப்பர்கள் நடுவில், கூடாரத்தில் தங்கியிருக்க நடுவில் பிரசித்தமாயிற்று. ஒரு டெய்லி செலிப்ரேஷன், டெய்லி கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் பிரசங்கிச்சார். ஆண்டவர் ஆண்டவர் நாம் மகிமைப்பட்டது நடந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து செய்தான். ஒரு ஆமென் செய்து விருந்து செய்து எல்லாரும் வரவழைச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அவர்கிட்ட பாசிபிள். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். சொல்லுங்க, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். சத்தமா சொல்லுங்க, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆமென். தேவனால் எல்லாம் கூடுமே, தேவனால் எல்லாம் கூடுமே, தேவனால் எல்லாம் கூடுமே, தேவனால் எல்லாம் கூடுமே. உனக்கு அவர் செய்ய வல்லவர். மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கர்ப்பத்தை திறக்க அவரால் முடியும். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை திறக்க அவரால் முடியும். வாழ்வில் நன்மையை திறக்க அவரால் முடியும். ஏது முடியாது என்ற நிலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், எது வாழ்வில் நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், உன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், இவை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். வேதம் சொல்லுகிற அந்த எக்ஸாம்பிள் என்னக்கா, ஆபிரகாமுக்கு செய்தவர் இம்பாசிபிலிட்டியே பாசிபிளா மாத்தின ஆண்டவர் உன் வாழ்வில் இருக்க எல்லா இயலாமைகளை அவரால் செய்து முடிக்க முடியும். ஆமென். ஏன் இந்த காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, எல்லா காரியத்தையும் எப்படியா செஞ்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் குழந்தை பாக்கி, குழந்தை வரோம் யார் தான் கொடுக்கறது? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தான் கொடுக்குறது. ஆமாம். எல்லாத்தையும் எப்படியா வாங்கிடலாங்க, காசு பணம் கொடுத்து வீட்டை வாங்கிடலாம், நிலத்தை வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலாம். ஆனால் குழந்தை வரன்றது யார் தான் கொடுக்குறது? கர்த்தர் தான் கொடுக்குறது. அவர் தான் எல்லாம் செய்கிறவர் என்பதை கர்த்தர்னால காண்பிக்க விரும்புகிறார். ஏன் கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து நம்மளை ஆழமாக போதிக்கிற தெரியுமா? உன் வாழ்வில் இயலாமைகள் என்று நிறைய வச்சிருக்கலாம், முடியாதவைகள் நிறைய சொல்லி கொண்டிருக்கலாம்,
இதெல்லாம் ரொம்ப டஃப்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அவைகளையே அவர் செய்து முடிப்பாரானால், அதுவே அவருக்கு எளிதான காரியமானால், உனக்கு கொடுத்தவைகளை நிறைவேற்றி முடிக்க, உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றி முடிக்க, உன் விசுவாசத்தை கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கனப்படுத்த அவர் வல்லவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கலாமா? லூக் 1:37. லூக்கா 1:37 மறுபடியும் வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம். மரியாளே ஏன் கர்த்தருங்க மரியாதை இடத்துல இந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுகிறார்? இந்த வார்த்தைகளை சொல்ல அவர் காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார். லேட் 89 வயசுல அந்த வார்த்தை சொன்னார். இந்த இடத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மரியாள் 19 வயசு கூட இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? ஆபிரகாமு கிட்ட சொல்லும் போது ஆபிரகாம் 99 வயசு, புரியுதா? ஆனா இங்க மரியாள்கிட்ட சொல்லும் போது மரியாளுக்கு 19 வயசு கூட இல்லை, சின்ன பெண்ணு. இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். சாராள்கிட்ட விசுவாசம் இல்ல, செத்து போச்சு. இங்க எல்லாம் இருக்குது, ஆனா இன்னும் மேரேஜ் ஆகல. மரியாளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அவ சொல்றா, நான் புருஷனை அறியேனே. குழந்தை பிறக்குன்னு சொல்றீங்க, உண்மைதான். மாம்ச பிரகாரமா குழந்தை பிறக்கிறேன்னா கனவு வரணும், எனக்கு பிள்ளை பிறக்கும், இன்னும் நான் ஒன்று புருஷனை அறியேனே சொல்றா. தூது சொல்றான், புருஷன் வந்து வரதில்லமா அந்த பாக்கியம், பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடுவார், நீ தேவகுமாரனை பெற்றெடுப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரனை பெற்றெடுப்பாய். உன்னிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிற தேவகுமாரன், உலக ரட்சகரை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்ற வார்த்தைகள். இந்த கன்னி பெண் பிள்ளை பெற்றெடுக்க போகிறார். சமுதாயம் என்ன சொல்லும்? அதெல்லாம் அவ என்ன நினைச்சிருப்பா பாருங்க. என்ன சமுதாயம் என்ன சொல்லும்? உறவினர், சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்திருக்கும்? எல்லாவற்றையும் அவர் ஃபேஸ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள் கருவாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை அவள் சுமந்து கொண்டாள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். பரிசுத்தாவுடைய பலன் உண்மையில் நிழல், அந்த அபிஷேகம் அவள் மேல் வந்தது. அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த வார்த்தை சொல்லுங்க, வார்த்தையானவர் சொல்லுங்க, வார்த்தையானவர் கருவாய் மாறினாள். ஆமென். அவள் எழுந்து அவள் எங்க போனாள்? எலிசபெத்திட்ட போனாள். ஏன் தெரியுமா? விசுவாசம் அந்த விசுவாசத்தோடவே சேரும். எழுந்து அவள் எங்க இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்துக்கிட்ட போறா. எலிசபெத்து வீட்டுக்கு அவள போன எலிசபெத்து 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறா. இவள் கன்னி பெண். சென்று எலிசபெத்தை அவள் வாழ்த்துகிறாள். அவள் சொல்லுகிறா, எலிசபெத் என்ன சொல்றா? அவள் வயசானவள். அவள் சொல்றா, என் ஆண்டவருடைய தாயார். சின்ன பெண்ணை பார்த்து, கன்னி பெண்ணை பார்த்து என்ன சொல்றா? ஆண்டவருடைய தாயார் இடத்துல வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீர் என்னை வாழ்த்தின போது என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. வயிற்றில் உள்ள பிள்ளை யாரு? யோவான் ஸ்நானகன். எலிசபெத் வயிற்றில் இருக்கிற அவள் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறா. அவள் வாழ்த்தின போது இவள் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. ஆமென். விசுவாசம் அவள் விசுவாசத்தை பலப்படுத்தினது. ஒரு ஆமென். இன்றைக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசணும். இயலாமைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, முடியாமைகளை பார்த்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க மகளே, மகனே, யார் உங்ககிட்ட என்ன பிரச்சனை சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் காரியத்தை செய்து முடிப்பார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா பாருங்க, என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. யார் உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இது நடக்கல, ஐயோ அப்படியா, சரி 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 ஏதாவது பண்ணுங்க, அப்படியெல்லாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. யார் உங்ககிட்ட எந்த பிரச்சனை சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லணும், இயேசு சாமி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை மாற்றலாய் முடிய பண்ணுவார். ஆமே. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு சொல்லணும், கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. இயலாதமையில் இருக்கிறவர்களை பார்த்து, சூழ்நிலைகள் மாற்றத்தின் நடுவில் இருக்கிறவங்களை பார்த்து, சோர்ந்து போனவங்களை பார்த்து ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிப்பார், கடன் பிரச்சனையில் ஒரு தீர்வை கொடுப்பார் என்று சொல்லி அவர்களை விசுவாசத்துக்கு நேராக நடத்த வேண்டும். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு சொல்ல முடியலையா? ஒன்று சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு வாங்க, எங்க பாஸ்டரும்
பாஸ்டம்மா சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் இணைஞ்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குடும்பத்தார் செஞ்சாங்க, அந்த குடும்பம் காக்கப்பட்டது. நான் சொன்னல, இந்த குடும்பம் காக்கப்பட்டது. கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவர். தேவனுக்கு நேராய் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், விசுவாசம் இல்லாத ஜனங்களை அந்த விசுவாசத்துக்கு நேராய், அந்த ரட்சிப்புக்கு நேராய், தேவனுடைய நாம மகிமைக்கு நேராய் நடத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கடந்த வருஷத்தில் நம்ம கருணாநிதி அண்ணன் அவங்க கூட வேலை செய்கிற அந்த சகோதரி திருமணம் முடிச்சு சில வருஷங்கள் கடந்திருந்தது. அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று அண்ணன் சொன்னாங்க. தேவன் அந்த வார்த்தையை அவர் கனம் பண்ணி அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வந்தாங்க. எங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்குது. அண்ணன் வேலை செய்கிற அந்த பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், அந்த இடத்துல இந்த ஸ்டாஃப் அவங்க கணவரோடு வந்திருந்தாங்க. கடந்த வருஷம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சோம். நம்பிக்கை இல்லாத நிலைமையெல்லாம் வந்தாங்க. அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினானும். கடந்த வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து நிற்கிறாங்க, கணவன் மனைவியா, கையில் குழந்தையோட. ஆமென். ஹல்லேலூயா. கணவன் மனைவி குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கண்ணீரோடு சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்கா, போன வருஷம் நாங்கள் வந்து நல்ல கண்ணீரோடு வந்து நின்னோம், இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு குழந்தையோடு கொடுத்துருக்கிறார், இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவன் பெரியவர், உன் தேவன் பெரியவர். அவர் வார்த்தை நிச்சயமா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் வார்த்தை நிச்சயமா நன்மையை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை உன் வாழ்வில் உயர்வை கொண்டு வரும். அவர் எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிறுத்துவார். ஆமென். உலக ஜனங்களை தேவனுக்கு நேரம் நடத்து. இப்போ அவங்களுக்குள்ள இயேசு சாமி தான் அற்புதம் செஞ்சாருன்ற விசுவாச நம்பிக்கை இருக்குது. ஆமென். நீங்க நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையா இருக்கணும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தின் திறவுகோலா இருக்கணும். கர்த்தர் உங்க கையில திறவுகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த திறவுகோல்களை கொண்டு ஜனங்கள் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை பெற நாம் வழி நடத்துவோமாக. ஆமென். நம்ம இருக்கிறத எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளுக்கு தேவன் வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அந்த வார்த்தை அப்படியே அற்புதங்களை கொண்டு வந்தது. மரியாளை தேவன் கனப்படுத்தினார். மரியாளுக்குள்ளிருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பிறந்தார். தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாயில திறந்து சத்தமா ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் வாய்கள் திறந்து கர்த்தரை துதி மகளே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் தேவனை சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தூதர்களுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வரலாமா? அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் உனக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவர். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். மகனே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து நீ அநேகருக்கு வழிகாட்டியாக, அநேகருக்கு திசை காட்டியாக, அநேகருக்கு ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வருகிற பாத்திரமாய் தேவன் உன்னை உயர்த்த, உன்னை பலப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் உன்னை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு உன்னை அவர் திடப்படுத்துகிறார். உன் மூலமா அநேகர் ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கும்படி அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆபிரகாம், இந்த வார்த்தைகள் வந்த உடனே ஆபிரகாம் தலை குனிந்து இந்த வார்த்தைகளை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்றைக்கு அவர் வார்த்தை விசுவாசி மகளே. உன் கைகளை அவர் பலப்படுத்த, திடப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வில் நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு முதலாவது உன் விசுவாசத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார்.
God wants to strengthen. God wants to strengthen you. இன்றைக்கு அவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். உன் விசுவாசத்தை திடப்படுத்த விரும்புகிறார். உன் விசுவாசத்தை உனக்குள் இன்றைக்கு கர்த்தர் எழுப்பிவிட விரும்புகிறார். ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாசோட ஜெபம் பண்ணும் மகளே, விசுவாசோட ஜெபம் பண்ணும் மகனே. இன்றைக்கு இந்த வேலையில ஜெபிக்கிற வேலையில கர்த்தருடைய அனுக்கிரகம் உன் மேல இறங்குகிறது மகளே, மகனே. கர்த்தருடைய தயவு மேல இறங்குகிறது. அவர் வார்த்தை அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு உன்னை சந்திக்கிறது, உனக்கு அற்புதங்களை செய்கிறது. அந்த வார்த்தை இந்த வேலையில உன்மேல் அந்த வார்த்தை இறங்குகிறது, உன் குடும்பத்தில் இறங்குகிறது. உன் வாழ்வில் உன்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், அற்புதங்களை கொடுக்கிறார். சரீரத்தில் தேவனுடைய பலன் இறங்குகிறது, தேவனுடைய சத்துவம் இறங்குகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது, தேவனுடைய நன்மை இறங்குகிறது. தேவனுடைய சத்துவத்தினால் அவர் உன்னை நிரப்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் கரம் குறுகி போகல, கர்த்தருடைய கரம் குறுகி போகல, கர்த்தருடைய கரம் குறுகி போகல. உற்பவ காலத்திட்டத்தில் அவர் உன்னை சந்திப்பார். ஹalleluya, ஹalleluya. தேவன் சந்திக்கிற காலம் இதுவே. தேவன் இன்றைக்கு உன்னை சந்தித்திருக்கிறார். அவர் வார்த்தை கொண்டு உன்னை சந்தித்திருக்கிறார். கூடாதவைகள் கூடும், விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஹalleluya. சாராள போல சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஆயிடுச்சு, இவ்வளோ வயசாயிட்டு, இதெல்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு இதெல்லாம் நடக்குமா? எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே தொழில் பார்க்க முடியுமா? எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நடக்குமா? என் நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவ வார்த்தை உன்னை சந்திப்பதாக. சாராளை போல சொல்லிக் கொண்டிராதே, நான் கிழவியும் என் காரணம் வயது சென்றவனா என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. அவர் வார்த்தை உன்னை சந்திக்கும் போது அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். உன் சூழ்நிலை பிடித்துக் கொள்ளாதே. உன்னுடைய ஏழாமை பார்த்து கொண்டிராதே. உன் வாழ்விலை இழந்த நன்மைகளை பார்த்து கொண்டிராதே. தேவன் இன்றைக்கு உன் வாழ்வில கிருபைகளை அனுக்கிரகத்தை அவர் கொடுக்க வல்லவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள் மகளே, மகனே. உன் வார்த்தையின் படியே எனக்காக கடவுள். சொல்லுங்க பார்க்கலாம், உன் வார்த்தையின் படியே. சொல்லுங்க பார்க்கலாம், உன் வார்த்தையின் படியே எனக்காக கடவுது. மரியாதை தான் சொன்னா, இப்படி வார்த்தையின் படியே நான் கடவுது. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தூதன் சொன்ன உடனே அவள் தலை வணங்கி அவள் ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள் மகளே. வாயை தர சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் உங்கள் மேல் நிழலிடுகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல நிழலிடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. அவர் வார்த்தை அந்த வார்த்தை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை அதிசயங்களை செய்து கொண்டிருக்குது. அந்த வார்த்தை இந்த வேலையில் உங்களை ஆசீர்வதிக்குது. அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துது. அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை கனப்படுத்துது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை உயர்த்துகிறது. Hallelujah. Yes Father, thank you Jesus. Thank you. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை இன்றைக்கு உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துது. அந்த வார்த்தை இயலாமைகளை, இம்பாசிபிலிட்டி சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களை உடைத்து நொறுக்குகிறது. ஜீசஸ். பல காரியத்தை செய்ய தொடங்கினீங்க, பாதையில் நின்று போச்சு, பாதையில நீங்க விட்டுட்டீங்க. ஆனா தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள புதிய காரியத்தை செய்ய தொடங்குகிறார்.
நான் நின்று போனவைகளை பார்க்கிறேன். நான் அதை செஞ்சேன் விட்டுட்டேன், இதை செஞ்சேன் விட்டுட்டேன், இது நடக்கல, இது முடியல, விட்டுட்டேன் அன்றைக்கு நிறைய காரியங்களை காண்பிக்கிறீங்க. தேவன் எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து இப்போ புதிய காரியங்கள் நடக்குது. காரியங்களை கர்த்தர் கைக்கூடியார பண்ணுகிறார். அற்புதங்கள் நடக்குது. மகளே, உனக்கு அதிசயம் நடக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுதுகொள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. வாயத்தன ஆண்டவருக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, நீர் கொடுக்கிற வல்லமையான வார்த்தைகளுக்கு நன்றி, உடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி. இந்த வேலையில தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் புறப்பட்டு செல்லுகிறது. அவர் வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவர் வார்த்தை உங்களை கனப்படுத்துகிறது. ஆன்லைன்ல இணைந்திருக்க ஒவ்வொரு மேலே இப்போதே ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மைகள் நிறைவாய் இறங்குவதாக. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சாட்சியா நிறுத்துங்க. நீர் கனப்படுத்துகிறதுக்கு நன்றி. உமக்கே மகிமை துதி புகை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நம்ம